மாணவர்களே, இங்கே மீட்டட் பயிற்சி வினாக்களை கருதுவோம். இங்கே குறிப்பிடுகின்ற சுவாச தொகுதி தொடர்பாக கடந்த கால வினாத்தாள்களிலே இடம்பெற்ற வினாக்களை இங்கு நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது வினா 2018 டிசம்பர் மாதத்திலே வந்தது. அங்கிகளின் சுவாசத்தின் போது சுவாச மேற்பரப்பில் ஆக்சிஜன் வாயு, கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் பரிமாறப்படுகின்றன. இதற்கேற்ப மனிதனின் சுவாச மேற்பரப்பு எது என வினாவப்படுகின்றது. ஆகவே சுவாச தொகுதியின் பகுதிகளாக நாசி அறை என்பது குறிப்பிடப்படுகின்றது, நுரையீரல் குறிப்பிடப்படுகின்றது, சிற்றறை சுவர் குறிப்பிடப்படுகின்றது, சிற்றறை குறிப்பிடப்படுகின்றது. இங்கு சுவாச மேற்பரப்பு என்பதை கருதுவோமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு சுவாச சிற்றறையின் மேற்பரப்பு, ஒரு சிற்றறையை தனித்து எடுப்போமாக இருந்தால் இவ்வாறான ஒரு மேற்பரப்பு காணப்படுவதை அவதானிக்கலாம். ஆகவே இதற்கு பொருத்தமான விடையாக சிற்றறை சுவர் என்பது பொருத்தமான விடையாக கருதப்படும். ஆகவே இங்கு சிற்றறை சுவரினூடாகவே ஆக்சிஜன் வாயு ஹீமோகுளோபின் எனப்படும் குருதி கலங்களுக்குள் செல்கின்றது. இரண்டாவது வினாவை நோக்குவோமாக இருந்தால், பிசிஜி எனும் தடுப்பூசி, நாங்கள் ஒவ்வொருவரும் சிறுவர்களாக இருக்கும்போது சில தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்கின்றோம். அந்த வகையிலே பிசிஜி எனப்படுகின்ற தடுப்பூசியை இங்கு காச நோய் எனப்படுகின்ற நோய்க்காக நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது அல்லது ஏற்றிக்கொள்வது வழமையாக கருதப்படுகின்றது. ஆகவே பிசிஜி தடுப்பூசி அல்லது தடுப்பு அந்த நோய் ஏற்படாது நாங்கள் உடலினுள்ளே செலுத்திக் கொள்கின்றோம். அடுத்து மூன்றாவது வினாவை பார்ப்போமாக இருந்தால், கமலன் நீண்ட காலமாக ஒரு கண்ணாடி தொழிற்சாலையில் வேலையை செய்கின்றான். அவனுடைய நுரையீரல் இழையங்கள் படிப்படியாக அழிவடைவதாக ஒரு மருத்துவ பரிசோதனையில் வெளியாயிற்று. இதற்கேற்ப கமலன் நோய் நிலைமைக்கு உள்ளாகி இருக்கின்றான் என்பது 2018ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்திலே வந்த வினாவாக இருக்கின்றது. நாம் சுவாச தொகுதி பற்றி குறிப்பிடும் போது சுவாச தொகுதியின் பகுதிகளில் ஏற்படும் நோய்களை நாங்கள் அவதானித்திருந்தோம். அந்த வகையிலே கண்ணாடி தொழிற்சாலையில் பெருமளவு சிலிக்கா பயன்படுத்தப்படுகின்றது. சிலிகோசிஸ் எனப்படுகின்ற சிலிகோசிஸ் எனப்படும் படிவுகள் காரணமாக இந்த நோய் ஏற்படுகின்றது. அடுத்து அனுசேப தொழிற்பாடுகளின் போது உடலினுள் தோன்றும் தேவையற்ற பதார்த்தங்கள் அகற்றப்படுதல் உயிரங்கிகளின் ஒரு இயல்பாகும். இச்செயற்பாடு எவ்வாறு அழைக்கப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. நாம் படித்திருந்தோம், கழிவகற்றும் தொகுதியிலே அனுசேப தொழிற்பாடுகளின் போது உடலினுள் தோன்றும் தேவையற்ற பதார்த்தங்களை வெளியேற்றுதல் அல்லது அகற்றுதல் எனப்படும் செயற்பாடு கழிவகற்றல் என்பதாகும். ஆகவே கழிவகற்றல் எனும் செயற்பாடு ஒரு அனுசேப செயற்பாடு. மனிதனிலே வியர்வை ஒரு கழிவு பொருளாக கருதப்படுகின்றது, சிறுநீர் மற்றைய கழிவு பொருளாக கருதப்படுகின்றது, வெளிச்சுவாச வழி கழிவு பொருட்களாக கருதப்படுகின்றது. ஆகவே இந்த கழிவங்கங்கள் ஒவ்வொன்றினாலும் இந்த கழிவு அகற்றல் என்ற செயற்பாடு நடைபெறுகின்றது. அடுத்து உட்சுவாசத்தின் போது நடைபெறும் செயற்பாடுகள் தொடர்பான வினாக்கள் இங்கே தரப்படுகின்றது. இங்கே உட்சுவாசத்தின் போது பழுவிடை தசைகள் சுருங்கி பிரிமென்ட் அகடுகள் தசைகள் தளரும் என முதலாவது விடை குறிப்பிடப்படுகின்றது.
பழுவிடை தசைகள் சுருங்கி பிரிமென்டகட்டு தசைகள் சுருங்கும் என்பது இரண்டாவது விடியாக கருதப்படுகின்றது. பழுவிடை தசைகள் தளர்ந்து பிரிமென்டகட்டு தசைகள் சுருங்கும் என்பது மூன்றாவது விடியாக கருதப்படுகின்றது. பழுவிடை தசைகள் தளர்ந்து பிரிமென்டகட்டு தசைகள் தளரும் என்பது இங்கே நான்காவது விடியாக தரப்பட்டுள்ளது. இங்கே உங்களுக்கு தெரியும், உட்சுவாச செயற்பாட்டின் போது பழுவிடை தசைகள் சுருங்கும், அதேவேளை பிரிமென்டகட்டு தசைகளும் சுருக்கம் அடைகின்றது. ஆகவே வினா 5 இதற்குரிய விடையாக இரண்டாவது விடையை நாங்கள் நோக்கலாம். அதாவது பழுவிடை தசைகள் சுருங்கும், அதே வேளையில் பிரிமென்டகட்டு தசைகள் சுருங்கும். அடுத்து வினா இலக்கம் 6 கவனிப்போம். ஒளித்தொகுப்பு, சுவாசம் என்பன பற்றிய 3 கூற்றுக்கள் கீழே தரப்பட்டிருக்கின்றது. இங்கே ஏ என்னும் கூற்று ஒளித்தொகுப்பு தாக்கத்தின் பின் தாக்கம் சுவாசமாகும். ஆகவே உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒளித்தொகுப்பு கார்பனீர் ஆக்சைடு, நீர் என்பவற்றை தொடக்கு பொருளாக கொண்டு சூரிய ஒளி முன்னிலையில் பச்சையமுள்ள தாவரங்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற செயல்முறை பச்சையம். இங்கு உருவாகும் விளைவு குளுக்கோசு மற்றும் ஆக்சிஜன் வாயு. ஆகவே பிரதான விளைவு, பக்க விளைவு என்பவற்றை குறிப்பிட முடியும். இங்கு ஒளித்தொகுப்பு தாக்கத்திற்கான பித்தாக்கம் என கருதவோமாக இருந்தால், இங்கு குறிப்பிடப்படுகின்ற குளுக்கோசு ஆக்சிஜன் வாயுடன் சேர்வதனால் கார்பனீர் ஆக்சைடு, நீர் என்பன பிரதான விளைவாக கிடைக்கின்றது. ஆகவே சூரிய ஒளித்தொகுப்பு தாக்கம் குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் விளைவாக தரும். அதே வேளையிலே சுவாச தாக்கம் குளுக்கோசு ஆக்சிஜனை பயன்படுத்தி கார்பனீர் ஆக்சைடு, நீர் என்பவற்றை விளைவாக தருகின்றது. ஆகவே அந்த கூற்று தொடர்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒளித்தொகுப்பு தாக்கத்தின் பின் தாக்கம் சுவாச தாக்கம் என எடுத்துக்கொள்ள முடியும். இரண்டாவது கூற்றை கவனிப்போமாக இருந்தால், பி கூற்று ஒளித்தொகுப்பு சக்தியை உற்பத்தி செய்யும் அதே வேளை சுவாசம் சக்தியை உற்பத்தி செய்கின்றது. இங்கே நாங்கள் கருதுவோமாக இருந்தால், ஒளித்தொகுப்பு எனப்படுவது சக்தியை உற்பத்தி செய்கின்றது. இங்கு குளுக்கோசு தொகுக்கப்படுகின்றது. அதேவேளை சூரிய ஒளி சக்தி ரசாயன சக்தியாக மாற்றப்படுகின்றது. ஆகவே இங்கு நடைபெறுகின்ற சக்தி மாற்றத்தை நாங்கள் அங்கு கவனிக்க வேண்டும். சூரிய ஒளி சக்தி ரசாயன சக்தியாக மாற்றப்படுகின்றது. அடுத்த கூற்றை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால், பச்சை உருவங்கள் அல்லது பச்சை உருமணிகள் உள்ள அங்கிகள் ஒளித்தொகுப்பை செய்யும். அதேவேளை எல்லா அங்கிகளும் சுவாசத்தை செய்கின்றன. ஆகவே எல்லா அங்கிகளும் சுவாசத்தை செய்யும் என்பது சரியான கூற்று. அதே வேளையிலே பச்சை உருவங்கள் அல்லது பச்சை உருமணிகள் கொண்ட பொதுவான அமைப்பை உடையவை ஒளித்தொகுப்பை செய்யும் என்பது சரியான கூற்றாக கருதப்படும். ஆம் மாணவர்களே, அந்த வகையிலே ஒளித்தொகுப்பு தாக்கத்தின் பின் தாக்கம் சுவாச தாக்கம் எனப்படுவது கூற்று குறிப்பிட்டு கூற முடியும். அதே வேளையிலே பச்சை உருவங்கள் உள்ள அங்கிகள் ஒளித்தொகுப்பை செய்யும், அதேவேளை எல்லா அங்கிகளும் சுவாசத்தை செய்யும் என்பது சரியான விடையாக அமைகின்றது. ஆகவே ஏசி என்பது பொருத்தமான விடையாக அமையும். அடுத்து, மாசடைந்த வளியை உட்சுவாசிக்கும் போது ஏற்படத்தக்க நோய் நிலைமை. மாசடைந்த வளியை உட்சுவாசிக்கும் போது, ஆகவே சுவாச தொகுதியின் பகுதியை இங்கே காணுவோமாக இருந்தால் சுவாச பை குழாய் அழற்சி என்பது சரியான விடையாக அமையும்.
ஏனைய பகுதிகளை பார்ப்போமாக இருந்தால் இது இரைப்பை அழற்சி, ஈரல் அழற்சி, சிறுநீரக அழற்சி. ஆகவே சுவாசப்பையுடன் தொடர்பான அல்லது சுவாச தொகுதியுடன் தொடர்பான நோய்கள், அதாவது சுவாசப்பையுடன் தொகுதியோடு தொடர்பான நோய் நிலைமைதான் இங்கே நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். ஆகவே உட்சுவாசத்தின் போது இந்நோய் நிலைமை ஏற்படும். சுவாசம் பின்வரும் எந்த செயல்முறைக்கு உரியது? 2011ஆம் ஆண்டு வினாவப்பட்ட ஒரு வினா. தகர்த்த செயல்முறை, உருவாக்க செயல்முறை, வளர்ச்சி செயல்முறை, தாழ்த்தல் செயல்முறை. சுவாசம் என்பது ஒரு உடைப்பு தாக்கம். ஆகவே தகர்த்தல் செயல்முறை என்பது பொருத்தமான விடையாக அமையும். அடுத்து சாதாரண உட்சுவாசத்தின் போது சுருங்குவது என வினாவப்படுகின்றது. பிரிமெண்டகட்டு தசைகள் மாத்திரம், வயிற்றின் தசைகள் மாத்திரம், பழுவு கிடை தசைகள் மாத்திரம், பழுவிடை தசைகளும் பிரிமெண்டகட்டு தசைகளும் மாத்திரம். ஆகவே இங்கே நாங்கள் உட்சுவாச செயல்முறையின் போது அவதானித்தோம், பழுவிடை தசைகளும் பிரிமெண்டகட்டு தசைகளும் சுருங்குகின்றது. ஆகவே அங்கே பொருத்தமான விடையாக 4வது விடையை நாங்கள் கருத முடியும். அடுத்து தாவர சுவாசத்தின் விளைபொருள் அல்லாதது என கேட்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், தாவர சுவாசம் என்பது கார்பனீர் ஆக்சைட்டை வெளியேற்றும், நீரை உருவாக்கும், சக்தியை பிறப்பிக்கும் சுவாசம். ஆகவே அல்லாதது என கருதப்படுவது ஆக்சிஜன் ஆகும். தாவர சுவாசத்தின் விளைபொருள் அல்லாதது என கருதப்படுகின்றது ஆக்சிஜன் என கூறிக்கொள்ள முடியும். தாவரத்தின் ஒளித்தொகுப்பு செயற்பாட்டின் போது ஆக்சிஜன் பக்க விளைவு பொருளாக வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே இங்கே குறிப்பிடப்படுவது ஒளித்தொகுப்பு அல்ல, சுவாசம். ஆகவே சுவாசத்தின் விளைபொருள் அல்லாதது என்பதுதான் இங்கே தரப்பட்டுள்ள வினாவாகும். அந்த வகையில் அடுத்ததாக பகுதி 2 கட்டமைப்பு வினா ஒன்றினை நோக்குவோம். கட்டமைப்பு வினாவிலே 2016 கடந்த கால வினாத்தாளிலே இடம்பெற்றது. சுவாசம் என்பது அங்கிகளின் ஒரு செயல்முறையாகும். அங்கிகளில் நடைபெறத்தக்க 2 சுவாச முறைகளை குறிப்பிடுக. இங்கு அவதானிக்க வேண்டும் சுவாச முறைகள். ஆகவே இங்கே குறிப்பிட வேண்டும், ஒன்று காற்று இருக்கும் போது நடைபெறுகின்ற காற்று சுவாசம். காற்று சுவாசம், காற்று சுவாசம். இரண்டாவதாக காற்றின்றிய சுவாசத்தை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். இரண்டாவதாக காற்றின்றிய நிலைமையில் நடைபெறுகின்ற சுவாசம், அதாவது ஆக்சிஜன் இன்றி நடைபெறுகின்ற காற்றின்றிய சுவாசம். காற்றின்றிய சுவாசம். பி பகுதி வினாவை பார்ப்போம். மேலே ஏயில் குறிப்பிட்ட சுவாச முறைகள் இரண்டினுள் எதில் கூடிய சக்தி உற்பத்தியாக்கப்படுகின்றது? காற்று சுவாசம், அதாவது காற்று சுவாசத்தின் போது நடைபெறுகின்ற, அதாவது ஆக்சிஜனை பயன்படுத்தி நடைபெறுகின்ற சுவாசத்தின் போது கூடுதலான விளைவு பெறப்படுகின்றது அல்லது சக்தி பெறப்படுகின்றது. ஆகவே காற்றுள்ள நிலைமைகளில் நடைபெறுகின்ற சுவாசம் கூடுதலான சக்தியை பெற உதவுகின்றது. இங்கு அடுத்த வினாவை பார்ப்போமாக இருந்தால், சுவாசத்தில் கார்பனீர் ஆக்சைடு வாயு வெளிவருகின்றது என்பதை பரிசோதனை முறையாக காட்டுவதற்கு தயார் செய்யப்படும் ஒரு ஒழுங்கமைப்பில் சில தேவையான உபகரணங்கள் ஒழுங்கு முறையின்றி தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே இங்கே குறிப்பிடப்படுகின்றது, ஏ எனும் குடுவையிலே சுண்ணாம்பு நீர் காணப்படுகின்றது, பி எனும் குடுவையிலே நீர், பெருமளவு நீர் அங்கே காணப்படுகின்றது. இங்கே முளைக்கும் பயற்றம் வித்து கொண்ட
முகவை சி எனும் முகவை அல்ல ஒரு குடுவையாக கருதப்படுகின்றது. அதே போல சுண்ணாம்பு நீர் தரப்படுகின்றது டி. இங்கு அடுத்து இ எனப்படுவது KOH கரைசல். இவற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இங்கே வினாக்கள் வினாவப்படுகின்றது. போத்தல் ஏயில் இடப்பட வேண்டிய கரைசல், போத்தல் ஏயில் இடப்பட வேண்டிய கரைசல், போத்தல் ஏ இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இடப்பட்டுள்ள கரைசல் உங்களுக்கு தெரியும், சுண்ணாம்பு நீர். குறியீட்டிலே நாங்கள் கால்சியம் ஐதரோக்சைட் என குறிப்பிடுவோம். குறியீட்டிலே ரசாயன ரீதியாக கால்சியம் ஐதரோக்சைட் என்பதை குறிப்பிடுவோம். ஆகவே போத்தல் ஏயிலே குறிப்பிட வேண்டிய கரைசல் கால்சியம் ஐதரோக்சைட். கால்சியம் ஐதரோக்சைட் எனப்படுகின்ற சுண்ணாம்பு நீர். போத்தல் ஏயில் உரிய கரைசலை இட்ட பின்னர் மேற்குறித்த போத்தல்கள் ABCDE இணைக்கப்பட வேண்டிய ஒழுங்குமுறையை தர சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே நாங்கள் பார்ப்போம். இங்கே முதலாவதாக KOH தரம் 10 பாடத்திலே இடம்பெறுகின்ற ஒரு பரிசோதனை அமைப்பு தான் இங்கே வினாவப்பட்டிருக்கின்றது. ஆம் மாணவர்களே, அந்த வகையில் KOH எனப்படுவது உங்களுக்கு தெரியும், கார்பனீரொக்சைட்டை உறிஞ்சக்கூடிய ஒரு பதார்த்தம், ரசாயன பதார்த்தம். ஆகவே அவற்றை நாங்கள் முன்னே பயன்படுத்துவோம். ஏனெனில் எங்களுடைய நோக்கம், இந்த பரிசோதனையின் நோக்கம், இங்கு பயன்படுத்தப்படுகின்ற சி குடுவையில் காணப்படுகின்ற பயற்றம் வித்துக்களின் சுவாசத்தின் போது கார்பனீரொக்சைட் வெளிவரும் என்பதை அறிவதற்கான பரிசோதனை. ஆகவே நாங்கள் முன்னர் கார்பனீரொக்சைட்டை உறிஞ்சக்கூடிய பதார்த்தத்தை சேர்க்கின்றோம், இ. ஆகவே அங்குள்ள கார்பனீரொக்சைட்டை அவர் உறிஞ்சி விடுவார். அடுத்து நாங்கள் ஏயினூடாக இந்த குடுவை அமைப்பை நாங்கள் வழங்குவோம். அங்கு ஏயிலே கார்பனீரொக்சைட் சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறியுள்ளதா என்பதை அவதானிக்கின்றோம். அங்கே மாறவில்லை. ஆகவே அடுத்ததாக நாங்கள் சி அதாவது வெளிச்சுவாசத்திற்காக இந்த பயற்றம் வித்துக்களை, முளைக்கும் பயற்றம் வித்துக்களை கொண்ட குடுவையை வைக்கின்றோம். அதன் பின்னர் சுண்ணாம்பு நீர் பதார்த்தத்துக்குள்ளே அவற்றை சேர்க்கின்றோம். சுண்ணாம்பு நீர் பதார்த்தத்துக்குள்ளே அவரை சேர்க்கின்றோம். அங்கு சுண்ணாம்பு நீர் பால் நிறமாகுவதை அவதானிக்கலாம். அடுத்து பி எனும் குடுவையை நாங்கள் சேர்க்கின்றோம். பி எனும் குடுவையை சேர்க்கின்றோம். இப்பொழுது பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் முதலிலே கார்பனீரொக்சைட் வாயு இல்லை என்பதை உறுதிப்படுத்தி விட்டோம். அடுத்து அதனை உறுதிப்படுத்துவதற்காக சுண்ணாம்பு நீரினுள் செலுத்துகின்றோம். அங்கு பால் நிறமாக மாறவில்லை. அதன் பின்னர் நாங்கள் முளைக்கும் பயற்றம் வித்தினை பயன்படுத்தி சுவாச செயற்பாட்டை மேற்கொள்கின்றோம். சுவாசத்தின் போது வெளிவருகின்ற வாயுவை சுண்ணாம்பு நீரினுள் செலுத்துகின்றோம். பின்னர் இங்கு இறுதியாக பி குழாய், நீரை கொண்ட பி குழாய் தொகுதியில் நீரை திறந்து விடுவதன் காரணமாக இங்கு வளியோட்டம் நடத்தப்படுகின்றது. அதன் காரணமாக இந்த செயற்பாடு நடைபெறும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இங்கே போத்தல் ஏயில் கரைசலை இட்ட பின்னர் மேற்குறித்த செயற்பாடு எவ்வாறு மாறுபடும் என்பதை காட்டுவதற்கு நாங்கள் EACDB என்பதை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். EACDB என்பவற்றை குறித்துக் கொள்ளலாம். எல்லா போத்தல்களையும் சரியாக இணைத்த பின்னர் என்ன நடைபெற வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது. எல்லா போத்தல்களையும் சரியாக இணைத்த பின்னர் என்ன நடைபெறுகின்றது என்பதை
குறித்து கொள்வதற்கு நாங்கள் இங்கே இறுதியாக உள்ள நீர் கொண்ட குடுவையை அங்கு இணைத்தல் வேண்டும். அதாவது நீர் கொண்ட குடுவையை இணைப்பதன் காரணமாக இங்கு வளியோட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும். ஆகவே இறுதியாக குறிப்பிடுகின்ற நீர் கொண்ட பி எனப்படுகின்ற குடுவையை நாங்கள் இங்கு இணைத்தல் வேண்டும். மேலே சியில் குறிப்பிட்ட படிமுறைகளை பின்பற்றிய பின்னர் இவ்வொழுங்கமைப்பில் அவதானிக்கத்தக்க வேறுபாட்டை குறிப்பிடுக. இங்கு குறிப்பிடப்படுகின்ற படிமுறைகள் ஒழுங்கமைப்பிலே அவதானிக்கத்தக்க வேறுபாடுகள் பயிற்றம் வித்தினால் வெளிவிடப்படுகின்ற வாயு சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக்குவதை அவதானிக்க முடியும். சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக்குவதை அவதானிக்க முடியும். மேற்குறித்த பரிசோதனைக்குரிய ஒரு கட்டுப்பாட்டு ஒழுங்கமைப்பை தயார் செய்வதற்கு மேற்குறித்த ஒழுங்கமைப்பில் செய்ய வேண்டிய மாற்றங்களை குறிப்பிடுக. இங்கே நாங்கள் கட்டுப்பாட்டு பரிசோதனை என குறிப்பிடுவோமாக இருந்தால் ஒரு மாறி தவிர மற்ற எல்லா காரணிகளையும் அவற்றுக்கு வழங்க வேண்டும். இங்கே பயிற்றம் வித்துக்களை முளைக்கும் தகவுடைய உயிர்ப்பான பயிற்றம் வித்துக்களை நாங்கள் இந்த இப்பரிசோதனைக்காக எடுத்துக்கொண்டோம். ஆனால் இங்கு கட்டுப்பாட்டு பரிசோதனை ஒழுங்கமைப்பை மேற்கொள்வதற்கு நாங்கள் இங்கே உயிர்ப்பான வித்தை தவிர ஒரு வறுத்த பயிற்றம் வித்தை பெற்றுக்கொள்வதன் ஊடாக நாங்கள் கட்டுப்பாட்டு பரிசோதனையை மேற்கொள்ள முடியும்.